சரி, அடுத்தது 19வது அதிகாரம் 11ல இருந்து 20வது வசனத்தை என்ன பார்க்கிறோம்? 19ನೇ ಅಧ್ಯಾಯ 11ರಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೂ ಇಲ್ಲಿ ಏನಂತ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. அப்போஸ்தலன் பவுல் மூலியமாய் தேவன் அநேக அற்புதங்களை, அடையாளங்களை செய்றார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಗುರುತುಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன செய்றாரு? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? எந்த அளவுக்கு அற்புதங்கள் நடக்குதுன்னா, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ அவர் ಅಂದ್ರೆ, கர்ச்சீஃப் போய் அவருடைய கர்ச்சீஃப் வந்து யாராவது தொட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அ என்னது ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து சரியாயிருது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವ್ರ ಕೈ ವಸ್ತ್ರವು ಯಾರ ಮೇಲಾದ್ರೂ ಹಾಕಿದ್ರೆ ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಚರ್ಮ ರೋಗವಿಲ್ಲವರಿಗೆ ವಾಸಿ ಆಗ್ತಾ ಇದೆ. இல்ல எந்த ரோகம்னாலும், சர்ம ரோகம் இல்ல, எந்த ரோகம்னாலும், எந்த சிக்னஸ்னாலும் சரியாயிருது. ಯಾವುದೇ ರೋಗವಿದ್ರೂ ಕೂಡ ಅದೇನಾಗ್ತಾ ಇತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಅದು ವಾಸಿ ಆಗುವಂತದ್ದಾಗಿತ್ತು. பிசாசு வந்து ஓடி போகுது. ಅಲ್ಲಿ ದೆವ್ವಗಳು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. எவ்வளவு வல்லமை தேவன் வந்து யாரு கொடுத்திருந்தாரு? அப்போஸ்தலன் பவுல் கொடுத்திருந்தார். ಎಷ್ಟೊಂದು ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ದೇವರು ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் ரொம்ப வேலை செய்யும்போது வேர்வை இருக்கும். அந்த வேர்வையை தொடச்சிருப்பாரு. அந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு போய் அற்புதம் நடக்கும். ಅಲ್ಲಿ ಅವರು ಬೆವರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಬೆವರನ್ನು ಹೊಚ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಕರ್ಚಿಪನ್ನು ಮುಟ್ಟುವಾಗ ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. So, இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் கர்ச்சீப்ல பவர் இருக்குதா, எதுல பவர் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ನೀವು ಕೇಳಬಹುದು, ಕರ್ಚಿಪ್ ನಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೈವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿ ಇದೆಯಾ ಅಥವಾ ಬೇರೆ ಯಾವುದರಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. இல்லவே இல்ல. அந்த கர்ச்சீப்புக்கு பவரே இல்ல. ಆ ಕರ್ಚಿಪ್ ಆ ಒಂದು ಕೈವಸ್ತ್ರಕ್ಕೆ ಯಾವುದೇ ಪವರ್ ಇಲ್ಲ. கர்ச்சீப்புக்கு பவர் இருக்குன்னா நாங்க வாரம் கர்ச்சீப்புக்காக ஜோம் பண்ணி வாரம் 100 கர்ச்சீப்பு நம்ம சர்ச்சில் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ಕರ್ಚಿಪ್ ಆ ಒಂದು ಕೈವಸ್ತ್ರಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಬಲ ಇರ್ತಾ ಇತ್ತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಒಂದು ಕೈವಸ್ತ್ರಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪ್ರತಿ ವಾರವೂ 100 ಕೈವಸ್ತ್ರಗಳನ್ನ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇರ್ತಾ ಇದ್ವಿ. சில பேர் அப்படி பண்றாங்க, டிவி ஊழியக்காரங்க. அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்ல. ಕೆಲವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. பிரதர் பின்ன என்ன பிரதர், கர்ச்சீஃப்னால அற்புதம் நடக்குது எப்படி பிரதர் அப்படின்னு கேட்பாங்க. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕೈವಸ್ತ್ರದ ಮೂಲಕವಾಗಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೀತದಲ್ಲ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದಾಗಿದೆ. எப்படின்னா பாருங்க, ஒருத்தருக்கு வந்து கர்ச்சீஃப் வந்து போகுது. அந்த கர்ச்சீஃப் போகும்போது அவங்க வந்து விசுவாசம் வந்து என்ன ஆகுது அவங்களுக்கு, அது ஒரு விசுவாசத்தின் ஒரு கருவியா ஆண்டவர் வந்து யூஸ் பண்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಗುರುತಾಗಿ ಅದನ್ನ ಅವರು ನಡೆಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ ஆண்டவரே, இந்த ஜோம் பண்ண கர்ச்சீப் வந்திருக்குது, இந்த கர்ச்சீப் என்ன தொட்டுச்சுன்னா கர்த்தர் என்ன தொடுவார் அப்படின்ற அவங்க விசுவாசத்தோட ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಆ ಒಂದು ಕೈವಸ್ತ್ರ ಬರ್ತಾ ಇದೆ. ಒಂದು ಕೈವಸ್ತ್ರ ಅದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಕೈವಸ್ತ್ರದ ಮೂಲಕವಾಗಿ ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ತಾ ಇದ್ದಾರೆ. விசுவாசத்தினாலதான் அந்த அற்புதம் நடக்குது அந்த இடத்துல. ಆ ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಅದ್ಭುತತೆ ನಡೀತಾ ಇದೆ. கர்ச்சீப்புக்கு பவர் இல்ல. ಆ ಒಂದು ಕೈವಸ್ತ್ರಕ್ಕೆ ಒಂದು ಪವರ್ ಇಲ್ಲ. ஏன்னா அந்த கர்ச்சீப் மூலியமா அவங்க வாயில இருந்து என்ன வருது, யார் மேல விசுவாசம் வருது? ஏசப்பா குணப்படுத்துவார் என்ற விசுவாசம். விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಕೈ ವಸ್ತ್ರದಿಂದ ಅಲ್ಲಿ ಏನಂತಂದ್ರೆ ದೇವರ ನಾಮ ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಮಹಿಮೆ ಹೊಂದ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ அதனால ஆண்டவர் வந்து அப்போஸ்தலன் பவுலை பயங்கரமா ஆண்டவர் யூஸ் பண்றார். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನನ್ನ ಅಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சில பேர் என்ன பண்ண பார்த்தாங்க, ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನೋಡಿದ್ರು, இத பார்த்தாங்க. ಇದನ್ನ ನೋಡಿದ್ರು, ನೋಡಿட்டு பிசாசெல்லாம் ஓடுதேப்பா அப்படின்னு சில பேய் ஓட்டுறவங்க, யூதர்கள் பேய் ஓட்டுற யூதர்கள் சில பேர் இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಯೂದರುಗಳಲ್ಲಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸುವಂತ ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಏರ್ಪಟ್ಟಿದ್ರು. அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, ಅವ್ರು ಏನಂತ ಮಾಡಿದ್ರು ಗಮನಿಸ್ರಿ. 13வது வசனம், 19வது அதிகாரம் 13வது வசனம் என்ன பண்ணாங்க? 13ನೇ ವಚನ. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். எப்படி பண்றாங்க இந்த மந்திரவாதிங்க? என்ன பண்றாங்கன்னா, யூத மந்திரவாதிங்க இயேசப்பா மேல விசுவாசம் இல்ல. விசுவாசம் இல்லாம என்ன சொல்றாங்க, ஏ பிசாசே, பவுல் பிரசங்கம் பண்றது இயேசுவின் நாமத்தினால நீ போ அப்படின்னு பிசாசு ஓட்டுறாங்க. அவங்க ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ಆದ್ರೆ ಪೌಲನು ಉಪದೇಶ ಮಾಡುವಂತ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿನಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும்? ಆದ್ರೆ ನಮಗೇನ್ ಗೊತ್ತಿದೆ, விசுவாசம் இல்லாம எது செய்தாலும் அது பாவம். ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಏನೇ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ. உடனே என்ன பண்ணுது அந்த பிசாசு? ತಕ್ಷಣವಾಗಿ ಆ ದೆವ್ವ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ, என்ன பண்ணுது? 15வது வசனம் பாருங்களேன், எப்படி பிசாசு ரிப்ளை பண்ணுது பாருங்க. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನ ಒಂದು ದೆವ್ವವು ಕೊಡ್ತಾ ಇದೆ ಗಮನಿಸ್ರಿ. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. நீ யாரியா, நீ என்னடா எனக்கு வந்து நீ சொல்றது அப்படின்னு. 16வது வசனம் பாருங்க, காமெடியா இருக்கும். பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அடி வாங்கி எல்லாம் ஓடுறானுங்க, ஓடி தெரிக்கிறானுங்க அந்த இடத்துல இருந்தவனுங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅವರು ನನ್ಗೆ ಯೇಸುವಿನ ಗುರುತು ನನಗುಂಟು, ಪೌಲನ ಗುರುತು ನನಗುಂಟು, ಆದ್ರೆ
ನೀನ್ ಯಾರು ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವ್ರನ್ನ ಸೋಲಿಸಿ ಬಲಾತ್ಕಾರ ಮಾಡಿ ಅವ್ರಲ್ಲಿಂದ ಅವ್ರು ಓಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದೆ. பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துனா அப்படியே நடுங்கும் பிசாசு. ಅಲ್ಲಿ ದೆವ್ವಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಏಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ನಡುಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. இயேசுவின் நாமனா பயப்படும். ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ஆனா ಭಯಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன் இயேசுவின் நாமத்தை என்ன பண்ண முடியாது? சொல்றது வேஸ்ட்டுங்க. ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಹೇಳುವಂತದ್ದು ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗವಿಲ್ಲದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ. So, இப்ப புரியுதா எல்லாருக்கும்? கர்ச்சீஃப்லயும் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இயேசுவின் நாமம் சொல்லும் போது என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕೈ ವಸ್ತ್ರವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಬೇಕು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸುವಿನ ನಾಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಬೇಕಾಗಿರ್ತದೆ. உடனே எல்லாரும் பாத்துறாங்க, இது பிசாசு, எப்பா இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்கா அப்படின்னு எல்லாம் அப்படியே என்ன ஆகுது அந்த இடத்துல 17வது வசனத்துல ஆண்டவருடைய நாமம் ரொம்ப கனப்படுத்தப்படுது. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದಾಗಿ ದೇವರ ನಾಮ ಬಹಳ ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ಬರುವಂತದ್ದಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲಿ. நான் சொல்றேங்க, இன்னைக்கு கூட என்னைக்கு எந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுதோ அந்த இடத்துல நிறைய அற்புத அடையாளம் நடக்கும். பெரிய பெரிய காரியங்கள் தேவன் செய்வார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರ ನಾಮ ಎಲ್ಲಿ ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ಬರ್ತದೋ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಗುರುತುಗಳಾಗಿರ್ಬೋದು, ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅದ್ಭುತಗಳು ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. எதுக்கு நடக்கிறதுல நிறைய அற்புதங்கள் இன்னைக்கு? ಯಾಕೆ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳು ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ? எதுக்கு தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? மனுஷன் வந்து கொஞ்சம் பெரிய ஆளா பாக்குறான். கொஞ்சம் அப்படியே மேடையில வந்து அப்படி கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் பெரிய ஆளு அப்படின்னு காட்ட பாக்குறான். அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ಯಾಕಂದ್ರೆ ಮನುಷ್ಯನಾಗಿರ್ತಕ್ಕಂಥವನು ಆ ಒಂದು ಮೇಜಿನ ಬಳಿಗೆ ಬಂದು ಸ್ವಲ್ಪ ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ದೇವರ ನಾಮ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅದ್ಭುತಗಳು ಮಾಡುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நம்ம அதை ரொம்ப நம்ம கவனிக்கணும். நம்ம சர்ச்ல, நம்ம பிரேயர் மீட்டிங்ல எதுல கூட நம்ம பார்க்கணும். இதுல இருந்து மனுஷன் பெரிய ஆள் ஆவறானா, ஒரு மனுஷன் பிரபலம் ஆவறானா, அந்த இடத்துல ஆவியானவருடைய அந்த கிரியைகள் கம்மியா தான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯಾವುದೇ ಸಭೆಗಳಾಗಿರ್ಬೋದು, ಮನುಷ್ಯನು ಪ್ರಬಲವಾಗಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದಾನೆ ಅಥವಾ ಮನುಷ್ಯನು ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ಅಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರುವುದಿಲ್ಲ. அதனாலதான் போட்டிருக்கேன் இந்த டைட்டில் இருந்து நேம் ஆஃப் ஜீசஸ் இஸ் எக்ஸால்டட். எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மனதார நம்ம வந்து உயர்த்தப்படுதோ, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில, நம்ம சபையின் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுறாரோ, அவர் பயங்கரமான காரியங்களை, பயங்கரமான மாற்றங்களை, பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் செய்வார். ಯಾವಾಗ ಯೇಸುವಿನ ನಾಮ ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೋ ಆ ಒಂದು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅದ್ಭುತಗಳು ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் வந்து பாட்டு மூலியமா ஆண்டரை உயர்த்துறோம். பட் மனசு ஆழத்துல இருந்து அந்த பாட்டை நான் பாடுறேன்னா, மனசு ஆழத்துல இருந்து கர்த்தரை நான் உயர்த்திருக்கிறேன் என் லைஃப்ல, அதுதாங்க கேள்வி. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಹಾಡುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನ ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ ತರ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಆದ್ರೆ ಮನಸ್ಸಿನ ಅಂತರಾಳದಿಂದ ನಾನು ದೇವರನ್ನ ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ, ದೇವರನ್ನ ಉನ್ನತಕ್ಕೆ ಏರಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅದೇ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರಶ್ನೆ. பெர்க்மான்ஸ் பாட்டு இருக்கு, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. பாடுறதுக்கு அழகா இருக்கு, இனிமையா இருக்கு, பாடுறதுக்கு நல்ல எமோஷனல் ஃபீல் ஆகுது. அதுக்காக நம்ம பாடல. மனசார நம்ம என்ன பண்றோம்? ஏசப்பா நீங்க தான் என்னோட எஜமான், நீங்க தான் என் எஜமான், நீங்க எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்யறது நிஜமா என் இருதயத்துல அதான் ஏசப்பா இருக்கு, வேற எதுவும் இல்ல ஏசப்பா அப்படின்னு நம்ம என்னைக்கு வருமோ அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துறவரா இருக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಲ್ಲಿ ಆರ್ಡರ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ, ಯಜಮಾನ ನನ್ನ ಹೆಸರು ರಾಜನೇ, ಆಸೆ ಇಲ್ಲ ಆಕಾಂಕ್ಷೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇವಲ ನಮ್ಮ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಯ್ನೋಟಕ್ಕೆ ಆಡ್ತಾ ಇದೀವಿ ಅಥವಾ ಮನಸ್ಸಿನ ಅಂತರಾಳದಿಂದ ಆ ಒಂದು ಹಾಡುಗಳನ್ನ ಆಡುದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. ಅದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿದೆ. எங்க அப்போஸ்தலர் பவுல் விளையாடல, அவரு கிறிஸ்டியன் லைஃப் வச்சு விளையாடல. அவரு ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನ ಒಂದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದನ್ನ ಆಟ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ரொம்ப சீரியஸா இருக்காரு, ಬಹಳ ಆತನು ಸೀರಿಯಸ್ ಆಗಿದ್ದಾನೆ. அடி வாங்குறாரு, ಅಲ್ಲಿ ಏಟುಗಳನ್ನ ತಿಂತಾ ಇದ್ದಾನೆ, விரட்டப்படுறாரு, ಅಲ್ಲಿ ಓಡಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, சந்தோஷமா ஊழியத்தை செய்யறாரு, ಸಂತೋಷವಾಗಿ ಸೇವನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதனால ஆண்டவருடைய நாமம் கனப்படுத்துது, மகிமைப்படப்படுது. ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ದೇವರ ನಾಮ ಅಲ್ಲಿ ಪ್ರಖ್ಯಾತಿಗೆ, ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆಗೆ ಹೊಂದಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. என்ன வச்சு அந்த இடத்துல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பழைய விசுவாசிங்க, இவங்க எல்லாம் விசுவாசிங்க. ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சீக்கிரட்டா மந்திரம் புக்ஸ் எல்லாம் வீட்டுல வச்சிருக்காங்க. மந்திரம் பண்ற புக்ஸ். ஏன்னா அந்த ஊர்ல எபேசு பட்டணத்துல வந்து மந்திரம் செய்யற பயங்கரமான பில்லி சூனியம் செய்யற ಊರು ಎಬೇಸು ಪಟ್ಟಣ. ಅಲ್ಲಿ ಎಪೇಸ ಪಟ್ಟಣವನ್ನ ಗಮನಿಸುವುದಾದ್ರೆ ಮಾಟ ಮಂತ್ರಗಳ ಒಂದು ಪುಸ್ತಕಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಟ ಮಂತ್ರಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಊರಾಗಿತ್ತು ಅದು. ஆல்ரெடி விசுவாசிக்குள்ள ஏசப்பாக்குள்ள வந்திருந்தாங்க. ஆனாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சீக்கிரட்டா வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? அந்த காஸ்ட்லியான புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. ಅವರು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿ ಬಂದಿದ್ರು ಕೂಡ ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕಗಳು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅಧಿಕ ಮೌಲ್ಯವುಳ್ಳದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪುಸ್ತಕಗಳು ಅವರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. என்ன பண்றாங்க பாருங்க, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಗಮನಿಸಿ. 18-19 வசனம். 18-19 ವಚನ. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து விசுவாசித்தவர்களில் அப்படின்னா யாருங்க இவங்கலாம்?
விசுவாசித்தவர்கள். தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். ம். பாருங்க 50,000 வெள்ளிக்காசு. அதோட ரேட் அவ்ளோ வேல்யூபிள். எனக்கு என் பணம் முக்கியம் இல்ல. என் புக் முக்கியம் இல்ல. எனக்கு ஏசப்பா தான் முக்கியம். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಷ್ಟು ಮೌಲ್ಯವುಳ್ಳದಾಗಿರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಹಣವಲ್ಲ, ನನ್ನ ಪುಸ್ತಕವಲ್ಲ, ಯೇಸುವೆ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் நினைச்சேன் இவங்க வந்து ஏன் எரிக்கிறாங்க? செகண்ட் ஹேண்ட் ஸ்டோருக்கு போனா OLXல போட்டா ஒரு அமௌண்ட் வருமே. ஏன் OLXல போடல இவங்க? ನಾನು ಅನ್ಕೊಳ್ತೀನಿ ಯಾಕೆ ಇವರು OLX ಅಲ್ಲಿ ಅಥವಾ ಸೆಕೆಂಡ್ ಹ್ಯಾಂಡ್ ಪುಸ್ತಕಗಳ ಒಂದು ಅಂಗಡಿಗೆ ಕೊಡ್ಲಿಲ್ಲ, ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. 25,000 வள்ளிக்காசாவது வரும்ல. பாதிக்கு பாதியாவது வரும் OLXல போட்டா. ಅಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬರತ್ತಲ್ಲ? 50ಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಶೇಕಡ 25ರಷ್ಟಾದ್ರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. வேண்டாம். ಬೇಡ. ஏன் மூலியமா இன்னொருத்தன் வந்து என்ன ஆயிடக்கூடாது? அந்த மந்திரத்துக்குள்ள போயிடக்கூடாது. ಆ ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳ ಒಳಗೆ ಆತನು ಹೋಗಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எரிஞ்சு போட்டோம், நாசமா போட்டோம், அது வந்து என்ன ஆகட்டும், பஸ்மமாய் போட்டோம் அப்படின்னு வந்து எரிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗ್ಲಿ, ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನ ಸುಟ್ಟು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப ஆண்டருடைய வார்த்தை என்ன ஆகுது? 20வது வசனம், ஆண்டருடைய வார்த்தை என்ன ஆகுதான்? விருத்தி அடைந்தது, வல்லமையாய் விருத்தி அடைந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಚನವು ಈ ರೀತಿಯಾಗಿ ತಿಳಿಸ್ತದೆ, ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ಬಹಳವಾಗಿ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಪ್ರಬಲವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ. நம்ம வாழ்க்கையும் இருதயத்துல ஆண்டவருடைய அக்கினி விழும்போது நம்ம வாழ்க்கை பேசுங்க. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರ ಆಜ್ಞೆದು ಬೀಳಲ್ಪಡುವಾಗ ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನು ಮಾತನಾಡುವಂತದ್ದಾಗಿ. வாயால சொல்ற கிறிஸ்தவர்கள் அல்ல, வாழ்க்கையால வாழ்கிற கிறிஸ்தவர்கள். ಬಾಯಿಂದ ನಡೆಯುವಂತ ಕ್ರೈಸ್ತರಲ್ಲ, ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಕ್ರೈಸ್ತರು. வெளிச்சமா இருக்கும் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையே ஒரு வெளிச்சமா, வித்தியாசமா, அன்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்குங்க கிறிஸ்தவ ನಮ್ಮ வாழ்க்கை. ಜೀವಿತವೇ ಅದು ಬೆಳಕಾಗಿ ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳಂತ ಜೀವಿತವಾಗಿ ಅದು ಇತರರಿಗೆ ಪ್ರಬಲವಾಗಿ நம்ம ಬೆಳೆಯುವಂತದ್ದಾಗಿರಬೇಕು. பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு அதிகாரத்திலும் பார்த்துட்டோம். அப்போஸ்தலன் பவுலோட வாழ்க்கை அவர் வாழ்க்கை தான் பேசிட்டு இருக்குது. அப்போஸ்தலன் பவுலோட வாழ்க்கை தான் பேசிட்டு இருக்குது. நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம்ல, என்ன பேசுது? அவருடைய வாழ்க்கை தான் பேசுது. அவர் மெசேஜ் நம்ம கேட்கவே இல்லை எந்த இடத்துலயும். அது வந்து லாஸ்ட்ல நம்ம கேட்க போறோம். ಅಲ್ಲಿ ಅವರ ಜೀವಿತವೇ ಮಾತನಾಡ್ತದೆ ಹೊರತು ಅವರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಮಾತಾಡದೆ, ಅದು ಬರುವಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತೇವೆ. ಅವರ ಜೀವಿತವೇ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ತಾ ಇದೆ. வல்லமையா ஆண்டவர் யூஸ் பண்றாரு அவர். ಅಲ್ಲಿ ಬಹಳ ಪ್ರಬಲವಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ.